வந்துட்டாரு. நவேந்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை கீழே தேடுவது இடம் தேடினேன். ஓ, காத்து வாங்கணும்னு வந்தீங்களா? ஒரே தலைவலி, அதான் சும்மா இப்படி நின்னுட்டு. ஹரிஷ், என்ன மேட்டர் தெரியுமா? இதெல்லாம் தான் நம்மள சைடுல குத்துறது. எனக்கு சமைச்சு போட்டு உங்களுக்கு தலைவலி வந்துருச்சாமா? இல்ல அதெல்லாம் இல்ல. அதனாலதான் இன்னைக்கு வந்து வீட்டுல நோ சாப்பாடு, எல்லாரும் வெளியில போய் சாப்பிட போறோம். அது நம்ம தேவாவள்ளி வேற இந்த வெள்ளி விழா ஃபங்க்ஷனுக்காக ஷாப்பிங் போகணும் நைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால எல்லாரும் வெளியே போயிட்டு ஜாலியா சாப்பிட்டு வர போறோம். ஓகே ஹரிஷ், நீங்க இந்த லேடிஸ் கூட ஷாப்பிங் போடலையா? இல்ல சார். போய் பாருங்க, அப்பதான் இருக்கு விசேஷம். நான் சொல்லல, எல்லாம் சரியா போயிடும். Excuse me. ஓ, பில்லு வந்துருச்சா? வெரி குட் வெரி குட். ஹரிஷ், நீங்க பே பண்ணிடுறீங்களா? ஏனுங்க? இல்ல, என்கிட்ட லூஸ் கேஷ் இல்ல, கேஷ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நான் பே ஹரிஷ், நீங்க கொடுத்துருங்க, நான் வீட்டுக்கு போய் கொடுத்துறேன். இல்ல, என்கிட்ட இருக்கு. நீங்க இந்த கார்டுல அக்செப்ட் பண்ணுவீங்களா? அப்புறம் என்ன, உங்ககிட்ட இந்த விசா கார்டு, மாஸ்டர் கார்டு ஏதாச்சும் இருக்குமில்ல மாப்பிள்ள? இல்ல, என்கிட்ட இப்போ இல்லைங்களா மாப்பிள்ள? இல்லைங்களா? அப்புறம் என்ன மண்ணு கடை திங்க வந்த? அப்பா, எந்த காமநாட்டி பெரிய குடும்பம் சேர்த்த பையன், நல்ல வேலையில இருக்கிறான்னு வீட்டுல தங்க வச்சீங்களா? மடியில தூக்கி வச்சுட்டு கொஞ்சீங்களா? பாரத சல்லி காசு கிடையாது. ஏன் கேளுங்களா? இவங்க மாமன் கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, ஆபீஸ் பணத்தை சுட்டுட்டா, வேலையில இருந்து துரத்தி விட்டாங்க. போலீஸ்ல புடிச்சு கொடுக்கற முன்னாடி இங்க ஓடி வந்துட்டா. அப்படிதானே? இல்ல சார். என்ன ஹரிஷ் இது? இல்ல தேவா, அங்க என்னடா பேச்சு? என் மகனை பார்த்து பேசுறா. ஒன்னு ஒரு பெரிய மனுஷனா மதிச்சு வீட்டுல தங்க வச்சல, அங்கன்ற பெணாத்துற. இவரே என் பொண்ணை ஏமாத்திட்டு நீ ஊருக்கு போயிடுவாடா? நான் யாரை ஏமாத்தல சார். என்னடா ஏமாத்தல? நான் இல்லாம ஆபீஸ்ல எதுவுமே நடக்காது, உலகமே தலைகளாம இருந்து ரோட விட்டீல. இப்ப என்னாச்சு? எனக்கு வீட்ல போய் பேசலாம். என்னது வீட்டுல போய் பேசுறது? அப்பா, இவன் போறப்ப சரியில்லப்பா. இவங்க அப்பா ஒரு திருட்டு பையன், ஃபுல்லா தண்ணி போட்டு நாடு ரோட்ல வாந்தி எடுத்து செத்து போயிட்டா. அத பார்த்து இவங்க அம்மா காரி தூக்கல் தொங்கிட்டா. அப்படிதானே? சார், now please don't talk about that. என்னடா லுக்கு புக்குன்னு இங்கிலீஷ்ல பணாத்திக்கிட்டு இருக்க? இன்னும் புருஷன் ரீல்ஸ் சுத்த போற. டேய், உனக்கு ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் ஆச்சா இல்லையா? உங்க மாமா உனக்கு கல்யாணம் தேதி குறிச்சாரா இல்லையா? அதெல்லாம் இல்லானே என் பொண்ணுகிட்ட புழுவ போறியா நீ? உன்னை பார்த்த உடனே நீ ஒரு ஃப்ராட்னு தெரிஞ்சு போச்சுடா. கொஞ்சம் நிதானமா பேசுங்க சார். என்னடா நிதானம்? என்ன நிதானம்? செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு எனக்கு வேலை இல்ல, ஆனா நான் திருடல. அப்புறம் வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயம். தேவா, தேவா, டேய் டேய் நில்றா. என் பொண்ணு கூட என்னடா பேச்சு உனக்கு? இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி. டேய் சும்மா இருடி. வாயை மூடு. ஓங்கி அப்பிடுவேன். எல்லாம் உனக்கு எனக்கு கொடுத்தா தப்பா போச்சு. முடிக்கிறா பாரு. சை. டேய் ஆறுமுகம். தேவா, தேவா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பேசாத ஹரிஷ், போதும். தேவா, இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. என்ன ஏன் ஏமாத்துன ஹரிஷ்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் உன்னை ஏமாத்தல தேவா. அப்பா சொன்னது பொய்யா? தேவா, எனக்கு வேலை இல்ல, ஆனா இந்த திருட்டு வேற பொண்ணு இதெல்லாம். இதுக்கு மேல என்ன ஹர்ட் பண்ணாத, என்னால தாங்க முடியாது, நான் செத்துருவேன். Just leave me alone. டேய், அவளே போன் சொல்றல, திருவாதனோட வாய்க்கான பேசிட்டு இருக்கா. போடா. நீங்க பேசாதீங்க சார். நான் கை உங்களுக்கு முன்னாடி போயிடும். அடிச்சு நான் செவனிக்கு முடியல திரும்பிடும். போடா. அழக்கூடாது இருக்குன்னு நீ எதுக்கு அழற? தப்பு செஞ்சவங்க தான் அழணும். அப்பா இருக்குல்ல, தைரியமா இரு. போலீஸ்காரன் பத்தி எல்லாரும் கிண்டல் பண்ணீங்களா? இப்ப இந்த ஆறுமுகம் தேவைப்படுறான்ல, வாங்க போலாம். வா தமேந்தி. யாருங்க நீங்க? என்ன யார் நீங்க? அட நான் உன் புருஷன். யார் சொன்னது? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர்கிட்ட கண்ணியம் உண்டு, பண்பாடு உண்டு. நீங்க யாரு? என்ன மிரட்டினா எல்லாரும் உங்க குறை கேட்டு நடக்கணுமா? அவன் ஒரு கிரிமினல் டி. ஒரு திருடன் எப்படி நடத்தணும்னு எனக்கு தான் தெரியும். என்ன கமிஷனர்ங்கிற திமிரல பேசுற? ஆமா, கமிஷனர்ங்கிற திமிரல தான் பேசுற. அவனுக்கு என் பொண்ணு கேக்குறா, என் முன்னாடி நின்னு பேசுற யோகி இது இருக்க அவன் பரம்பரைக்கு. ஏனுங்க நீங்க பரம்பரை பத்தி பேசுறீங்களா? உங்க பரம்பரையை நான் பாத்திருந்தேன்னா நீங்க வந்து என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்க முடியாது. ஓ,
என் பரம்பரை பத்தியே பேசுறியா? ஆமா. பேசு. ஆமா பேசிட்டா பேசு, குப்பையை பேசு. போட்டுட்டீங்க கிளறட்டா பேசு. நானும் ஆ. உங்க குடும்பத்தை பத்தி நானும் பேசுறேங்க பேசு. உங்க அம்மாக்கு பிராந்த பிடிச்சு சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க உங்க கூட பிறந்தவ ஓடி போயிட்டா ரொம்ப ஓவரா பேசு. பரம்பரை பத்தி ரொம்ப ஓவரா பேசுறீங்களா பேசு. என்ன பரம்பரை ஆ. அத பாத்துருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்காது மன்னிச்சுக்கங்க மாமா 25 வருஷமா குப்பை கொட்டி இருக்கேன் காத்தடிக்குமா மழை பெய்யுமான்னு தெரியாம நான் சேவகம் செஞ்ச என் முதுகெலும்பு கோணி போச்சு முதுகெலும்பு கோடி போச்சா? இத பாரு காமெடி பண்ணாத. என்ன நிதானமா உங்களுக்கு தான் வருமா எனக்கு வரக்கூடாதா உங்க பேர் பொறுமையா பேசாதீங்க நான் கல்யாணம் பண்ணிட்ட மனுஷனுக்கு மனுஷனை மதிக்க தெரியும் மன்னிக்க தெரியும் ஆனா நீங்க உங்க முகத்துல என்ன தெரியுது தெரியுமா திமிரு தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு அகங்காரம் தெரியுது இந்த ஊர்ல உங்களை தவிர எல்லாரும் கெட்டவன்னு நினைக்கிற ஒரு வக்கர புத்தி தெரியுது நான் விரும்பின மனுஷன் நீங்க இல்லைங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது பேசுறீங்க இந்த பாருடி ஹரிஷ் எல்லா விஷயமும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான் ஆனா நான் தான் என் புருஷன் ஒரு குழந்தை மாதிரி அவரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நானே என்ன ஏமாத்திக்கிட்டேன் ஆனா இவரே தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நிரூபிக்கிறதுக்காக உன்னைய முட்டாளாக்கிட்டாரு என்னைய முட்டாளாக்கிட்டாரு இந்த பாருடி நான் சொல்றது உண்மைன்னு நினைச்சேன்னு நீ என் கூட வா இல்லன்னா அவர் கூட எப்படி போ நான் போறேன் அந்து போச்சுடா ஆறுமுகம் அந்து போச்சு போ போய் பீச்சில் உட்காந்துட்டு நல்லா யோசி